ஏஐ ஜீசஸ் தான். நம்ப முடியலையா? அதுவும் பாவ மன்னிப்பு வழங்கும் ஏஐ ஜீசஸ். நாம் ஏற்கனவே ஏஐ கடவுள், ஏஐ வழிபாடு, ஏஐ பிரசங்கம் என்று ஏஐ குறித்து நிறைய வீடியோக்களில் பார்த்துள்ளோம். இந்த வரிசையில் தற்போதைய வரவு ஏஐ ஜீசஸ் ஆகும். இந்த நிகழ்வு நடைபெற்ற இடம் சுவிட்சர்லாந்தில் உள்ள லூசன் நகரில் அமைந்துள்ள செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயமாகும். சோதனை ஓட்டத்தின் அடிப்படையில் ஏஐ ஜீசஸ் என்கின்ற ஒரு அவதார் அறிமுகப்படுத்தி 2 மாதங்கள் அது சோதனை செய்யப்பட்டு 1000க்கும் அதிகமான மக்கள் அந்த ஏஐ ஜீசஸ் என்கிற அவதாரை உபயோகப்படுத்தி கொண்டார்கள். இந்த ஏஐ ஜீசஸ் என்கிற அந்த ஏஐ அவதாருக்கு அவர்கள் கொடுத்த பெயர் மிகவும் ஆச்சரியமான விஷயம். இது லாட்டின் மொழி. என்ன பெயர் என்றால் டியஸ் இன் மெஷின், அதாவது காட் இன் மெஷின், தமிழில் இயந்திர கடவுள். பாருங்க, இந்த இயந்திர கடவுளுடைய வேலை என்ன பண்ணுங்க, மக்களுக்கு பாவங்களை மன்னிக்கிற வேலை இந்த ஏஐ ஜீசஸ் பண்ணி கொண்டு இருந்தது. அதாவது நாம் ஒரு பாவம் பண்ணிவிட்டோம் என்றால் இந்த ஏஐ ஜீசஸ் போய் நம்ம கன்ஃபஸ் பண்ணும் பொழுது அது நமக்கு பாவங்களை மன்னிப்பதற்காக இந்த ஏஐ ஜீசஸ் கன்ஃபெஷன் ரூம்ல இது பயன்படுத்தப்பட்டதுங்க. நாம கொஞ்சம் விழிப்புடன் இந்த நிகழ்வுகளை பார்க்க வேண்டும். வேதாகமத்துல நம்ம ஆண்டவர் கிளியராக சொல்லியிருக்கிறாங்க, உலகத்தை பாவத்தை மன்னிக்கின்ற அதிகாரம் தேவனுக்கு மட்டும்தாங்க உண்டு. இந்த ஏஐ ஜீசஸ் அல்லது இதே மாதிரி ஏஐ மூலம் பல உருவங்கள் வரலாங்க. இந்த உருவங்கள் தான் போய் மக்கள் போய் பாவத்தை அறிக்கையிட்டாங்க, மன்னிப்பு கிடைக்குமா? பதில் வரும் அந்த ஏஐ வந்து, மன்னிப்பு வருமா? இல்ல. இத நாம உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக தன் சொந்த குமாரனை அனுப்பி அவர் ரத்தம் சிந்தி நம்மளை பாவத்திலிருந்து மீட்டுக் கொண்டார். நாம் பாவத்தில் விழும் பொழுதும் நாம் அவரிடம் சென்று மன்னிப்பு கேட்டு அறிக்கை செய்து விட்டு விடும்போது நமக்கு பாவ மன்னிப்பினை பெற்றுக்கொள்வோம். இந்த கருத்துக்கு எதிரடையாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஏஐ ஜீசஸ். இதே மாதிரி பல விஷயங்கள் நம்முடைய வேதாகமத்துக்கு எதிரையாக இன்னும் வருகின்ற காலங்களில் வரும். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பொல்லாங்கன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல வருவான். ஏன்னா அவனுக்கு காலம் ரொம்ப சமீபமா இருக்கிறது. நாம தான் விழிப்புடன் இருக்க வேண்டும்.